நாங்கள் வந்துட்டு எஸ்ஐஆர் படிவம் ஃபில் பண்ணி கொடுத்துருக்கோம். எங்களோட 2 பேர் பேருமே நீங்கள் கொடுத்த பட்டியலில் டெத்துன்னு வந்திருக்கு. எதன் அடிப்படையில் நாங்கள் இறந்து போயிட்டோம், உயிரோடு இருக்கவங்களை இறந்து போயிட்டுன்னு சொல்றதுக்கு உங்களுக்கு அதிகாரம் யார் கொடுத்தா, எந்த ஆவணத்தின் அடிப்படையில் எங்களை இறந்து போனோம்னு அறிவிச்சிருக்கீங்க சொல்லுங்க. இப்படித்தான் இந்த எஸ்ஐஆர் நடக்குதா? அப்ப எங்களுக்கு வேட்பாளர் தெரிஞ்சுக்கிட்டு திட்டமிட்டு அதிகார வர்க்கத்தில் இருக்கின்ற அரசுகள் இதெல்லாம் நிற்குதா? எங்களுக்கு இது பதில் தெரிஞ்சான். எங்களுக்கே இந்த நிலைமைனா கிராமத்தில் வர்ற பாமர மக்கள், படிக்காத மக்களுக்கு என்ன நிலைமை? ஆமா, வாங்கிதான் கையெழுத்து கொடுத்து அவங்களே கையெழுத்து கொடுத்துருக்காங்க. இன்னொரு படி அவங்க கொடுத்துருக்காங்க. இந்த ஆதாரம் இருக்கு, இந்த இருக்கு ஓட்டர் ஐடி. கடந்த முறை மாற்று வேட்பாளர் பாராளுமன்ற தொகுதியில நாங்க அதே வீட்டுல தான் இருக்கோம். வேற வீட்டுல ஷிஃப்டிங் ஆகி போயிருந்தா கூட நீங்க ஷிஃப்ட் போட்டு கூட பரவாயில்ல. உயிரோட இருக்க எப்படி நீங்க செத்து போகணும்னு சொல்றது உங்களுக்கு யாரும் உரிமை கொடுத்தா? செத்து போனவங்க டெத் சர்டிபிகேட் வாங்குறதுக்கு 1000 அலைய வர நீங்க உயிரோட இருக்க எப்படி வந்து செத்து போன அறிவிக்க முடியும்? உங்களுக்கு யாரும் அந்த அதிகாரம் கொடுத்தா? எதன் அடிப்படையில் உங்களுக்கு கொடுத்தீங்க அதை சொல்லுங்க. நான் செத்து போயிட்டேன்றதுக்கு முனிசிபாலிட்டி சர்டிபிகேட் இருக்கா? டெத் சர்டிபிகேட் கொடுத்துருக்காங்க சொல்லுங்க பார்க்கலாம். கடந்த முறை நான் ஜூம் மீட்டிங்ல கொண்டு பேசினேன். ஒரு படிவம் தான் கொடுக்குறாங்க, இன்னொரு படிவம் கொடுக்குறேன்னு. 2 படிவம் வச்சிருந்து ஒரு படிவம் இருக்கு ஆதாரத்துக்கு எனக்கு இருக்கவே நீங்க நீக்கிறீங்கன்னா ஒரு படிவம் கொடுத்துட்டு ஆதாரம் இல்லைன்னு சொல்லிட்டு திரும்ப வந்து நீங்க ஒரு டைம் கொடுத்துருக்கீங்கல்ல, இந்த டைத்துக்கு அப்புறம் நீங்க திரும்ப வந்து சேர்க்கலாம்னு சொல்லி ஏதோ எதன் அடிப்படையில் வந்து சேர்க்க முடியும்? நீங்க இது வந்து நிர்வாக குழப்படியா இல்ல வந்து திட்டமிட்ட சதியா? இது திட்டமிட்ட சதி, நிர்வாக குழப்படி கிடையாது. முடிச்சிட்டீங்களாங்க மேடம்? அப்படி இல்ல மேடம், ஒரு சொல்யூஷன் சொல்லவே விட மாட்டீங்க. சரி சொல்லுங்க, சொல்யூஷன் சொல்லுங்க. செத்து போன உயிரோட கொண்டாட போறீங்களா சொல்லுங்க, சொல்யூஷன் சொல்லுங்க. அந்த பிஎல்ஓ மேல ஆக்ஷன் எடுத்து சொல்லுங்கப்பா. எதன் அடிப்படையில் அவங்க டெத்துன்னு சேர்த்தாங்கன்னு சொல்லிட்டு உடனே கூப்பிடுங்க. அவங்க 17B சார்ஜஸ் போட சொல்லுங்க, அவங்க பேர்ல சஸ்பெண்ட் பண்ண சொல்லுங்க அவங்கள. இவங்க கிட்ட ரெக்வஸ்ட் கொடுங்க. இல்ல நான் ரெக்வஸ்ட் கொடுக்குறேன் மேடம். ஒரு அதாவது நீங்க அந்த பிஎல்ஓவா வந்துட்டு பணி நிறுத்தனமோ இல்ல பணி நிகமோ செய்யறது வந்து எங்களுக்கு தேவையில்லை. அவங்க கடைக்கோடி ஊழியர்கள் அவங்களுக்கு எதுவுமே தெரியல. பிஎல்ஓக்கு தெரியாது ஆரம்பத்துல நான் சொல்றேன். எதுவுமே தெரியலையே. எங்க பேரை சேர்க்கிற மாதிரி எத்தனை பேர் இந்த மாதிரி ஒரு நாள் நீதி கிடைச்சா மத்தவங்களுக்கு யார் நீதி கொடுப்பா? நீங்க வயசு போங்க மேடம். சார், இப்போ சிவகங்கை தொகுதியில உங்களுடைய மனைவி இந்துஜா அவர்களை நாம் தமிழர் கட்சி வேட்பாளராக நிறுத்திருக்காங்க. இப்ப எஸ்ஐஆர் தொடர்பாக தமிழ்நாட்டுல பெரும் விவாதம் போயிட்டு இருக்கு. அந்த படிவம் வந்து நீங்க பூர்த்தி செஞ்சு கொடுத்தீங்களா? ஏன்னா வாக்காளர் பட்டியல இருந்து உங்களுடைய பேரும் இந்துஜா அவர்களுடைய பேரும் வந்து நீக்கப்பட்டிருப்பதா நீங்க சொல்லியிருக்கீங்க. என்ன சார் நடந்துச்சு இந்த விவகாரத்துல? இல்ல, நான் எஸ்ஐஆர் படிவம் வந்துட்டு 10 நாளைக்கு முன்னாடியே வந்துட்டு நாங்க வந்துட்டு பூர்த்தி செய்து முறைப்படி கொடுத்துட்டோம். பிஎல்ஓட்ட கொடுத்து அது வந்துட்டு எல்லாத்துக்கும் போயிருச்சு. அதை ஸ்கேன் பண்ணி இப்ப ஏத்திட்டு அந்த டெத்து ஷிஃப்டிங்கு அதுக்கான வந்துட்டு இதை வந்துட்டு நேத்து வந்துட்டு தேர்தல் அலுவலர் அதாவது தாசில்தார் அலுவலகத்துல எங்களுக்கு கொடுத்துருக்காங்க அங்கீகரிக்கப்பட்ட கட்சிக்கு. அதுல வந்துட்டு என்னோட மனைவி பேரும் என்னோட பேரும் வந்துட்டு டெத் லிஸ்ட்ல ஏத்திருக்காங்க. நான் முறைப்படி வந்துட்டு எஸ்ஐஆர் படிவத்தை இறந்து போனவர் பட்டியல் ஷிஃப்டிங் இருந்தா கூட சரி வந்த ஆள் இல்லை அப்படின்னு தான் சொல்லலாம். இறப்பு பட்டியலில் சேர்த்திருக்காங்கன்னா எதன் அடிப்படையில் சேர்த்தாங்கன்னு தெரியல. அதனால நாங்க மாவட்ட ஆட்சியர் இன்னைக்கு சந்திச்சு முறையிட்டோம். அப்ப அவங்க வந்துட்டு கேட்டதுக்கு வந்துட்டு நாங்க கேட்டோம் வந்துட்டு எந்த அடிப்படையில வந்துட்டு என்னோட வந்துட்டு பெயரையும் என்னோட மனைவி பேரையும் வந்துட்டு நீங்க இறப்பு பட்டியலில் சேர்த்தீங்கன்னா அவங்கள்ட்ட எந்த ஒரு பதிலும் கிடையாது. இல்ல நாங்க சரி பண்ணிடுறோம் உங்க பேரை சேர்த்துறோன்றாங்க. என்னோட பேரை சேர்த்துவீங்க, என்னோட மனைவி பேரை சேர்த்துவீங்க, அதை சேர்த்துதான் ஆகணும். நாங்க எல்லாம் சட்ட போராட்டம் நடத்துவோம்ன்றது எல்லாத்துக்கும் தெரியும். ஆனா என்னை போன்று வந்துட்டு அரசியல் களத்துல நிக்கிறவங்க ஒரு வேட்பாளருக்கு இந்த நிலைமைனா சாதாரண கிராமத்துல வசிக்கின்ற அப்பாவி பொதுமக்களுக்கு பாமர மக்களுக்கு இதை பத்தி எதுவுமே தெரியாதவங்களோட நிலைமை என்ன? அப்ப இதை யாரு சரி பார்த்து இது பண்ணணும்னா அரசு தான் சரி பண்ணணும். அவங்கள்ட்ட நம்ம கேட்கிறோம் இந்த மாதிரி வந்துட்டு என்னோட பேரும் என்னோட மனைவி பேரும் டெத்துல இருக்கு, இது மாதிரி நிறைய பேரோட பேர் வந்திருக்குன்னா அதுக்கான ஆதாரத்தை கொடுங்கன்றாங்க. ஆதாரத்தை யாரு தயார் பண்ணணும்? அரசு தான் அதை போய் தயார் பண்ணணும். நான் என்னோட கேள்வி என்ன, எதன் அடிப்படையில் எனக்கு இறப்பு வந்துட்டு ஏற்றப்பட்டது? இறப்புன்னு வந்து ஏற்றப்பட்டது ஒண்ணு நகராட்சியில ஏதாவது டெத் சர்டிபிகேட் எனக்கு என் பேர்ல இருக்கா, இல்ல வந்துட்டு ஏதாவது மருத்துவமனையில இருந்து எனக்கு ஏதாவது டெத் சர்டிபிகேட் கொடுத்துருக்காங்களா? எந்தவித அடிப்படை ஆதாரமும் இல்லாம நாம் தமிழர் கட்சியின் வேட்பாளர்ன்றது வந்துட்டு எல்லாத்துக்குமே தெரியும். கிட்டத்தட்ட 6 மாதமா நம்ம வந்துட்டு களத்துல இருந்து வேலை செய்யறோம். கடந்த 27 மாவீரர் நாள் அன்னைக்கு காரைக்குடியில அண்ணன் வந்துட்டு வேட்பாளரை வந்துட்டு அறிவிக்கிறாங்க. மானாமதுரை, சிவகங்கை, திருப்பத்தூர் 3 தொகுதிக்கு சிவகங்கை மாவட்டத்தில் அறிவிக்கிறாங்க. இது எல்லாத்துக்குமே தெரியும். அப்ப இது திட்டமிட்டு இந்த ஆளுகின்ற அதிகார வர்க்கமும் இந்த அரசும் வந்துட்டு முக்கியமா வந்துட்டு நாம் தமிழர் கட்சியின் வேட்பாளர்களையும் நாம் தமிழர் கட்சியின் பொறுப்பாளர்களுடைய பட்டியலையும் நாம் தமிழர் கட்சி ஆதரவாளை நீக்குன்னு வந்துட்டு செயல்படுது. அண்ணன் செந்தமிழன் சீமான் மேடை தோறும் இதை பத்தி பேசிட்டு இருக்காரு. பத்திரிகையாளர் சந்திப்புல சொல்லிக்கிட்டு தான் இருக்காங்க. என்ன சொல்றாங்க, இந்த எஸ்ஐஆர் வந்துட்டு மிகப்பெரிய ஒரு குளறுபடியை ஏற்படுத்தும், என்னோட வேட்பாளர்களே பட்டியலிருந்து நீக்கப்படுவாருன்னு அண்ணன் சொன்னது. இன்னைக்கு அண்ணன் சொன்னது அப்படிதான் நடந்திருக்கு.
அதுக்கு வந்து சாட்சியாக சிவகங்கை சட்டமன்ற தொகுதியின் வேட்பாளர் இந்துஜா ரமேஷோட பேரை வந்துட்டு டெத்ல ஏத்திருக்காங்க. சோ இது வந்துட்டு இந்த இந்த எஸ்ஐஆர்ன்றது வந்துட்டு இந்த அவசர கதியில் நடத்த வேண்டிய தேவை என்ன இருக்குன்றதா எங்களோட கேள்வி. இதற்கு தீர்வு என்ன? இதுக்கு அதாவது சிவகங்கை சட்டமன்ற தொகுதியில மட்டும் 30,042 வாக்கு வந்துட்டு வாக்காளர் வந்துட்டு இறப்புலையும் வந்துட்டு ஷிப்டர்லையும் வந்துட்டு சேர்த்திருக்காங்க. இப்ப இது முறை கிட்டத்தட்ட 10% வாக்கு. அப்ப தமிழ்நாடு முழுக்க கிட்டத்தட்ட 1 கோடி வாக்குகள் வந்துட்டு இந்த மாதிரி வந்துட்டு நீக்கப்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. இதைத்தான் நாங்க வந்துட்டு தொடர்ந்து வந்துட்டு வலியுறுத்துறோம். இது ஒரு முறையற்ற செயல். இந்த இவ்வளவு அவசர கதியில இதை பண்ணணுன்ற அவசியம் கிடையாது. இப்போ உங்க பேரை தவிர்த்து வேற ஏதாவது பேர் வந்து வாக்காளர் பட்டியல நீக்கப்பட்டிருக்கா? ஏதாவது புகார் எழுந்திருக்கா? இல்ல, புகார் வந்துட்டு இது 4 நாளைக்கு முன்னாடி வந்துட்டு ஆர்டிஓ தலைமையில அவங்கதான் வந்துட்டு அதிகபட்சம் வந்துட்டு சிவகங்கை சட்டமன்ற தொகுதியோட தேர்தல் அதிகாரியா இருப்பாங்க. ஏன்னா கடந்த முறையும் ஆர்டிஓ தான் இருந்தாங்க சட்டமன்ற தேர்தலுக்கு. அவங்க தலைமையில இந்த PLO PLA 2 கூட்டம் நடக்கும் போது ஒரு அதிமுக ஒன்றிய செயலாளர் ஒரு கம்ப்ளைண்ட் வந்துட்டு ரைஸ் பண்றாரு. என்ன பண்றாருன்னா, என்கிட்ட 2 படிவம் இருக்கு, நான் இன்னும் படிவத்தை வந்து சப்மிட் பண்ணவே இல்லை. ஆனா இன்னைக்கு மதியம், அதாவது 3 மணிக்கு கூட்டம் நடக்குது, 2 மணிக்கு நான் வந்துட்டு ஆன்லைன்ல பாக்குறேன், என்னோட படிவம் ஏற்றப்பட்டிருக்கு. எதன் அடிப்படையில ஏற்றினாங்கன்றது தெரியல, நான் படிவமே இன்னும் கொடுக்கல. சோ படிவமே கொடுக்காதவங்களை வந்துட்டு ஏத்தி வச்சிருக்காங்க, படிவம் கொடுத்த எங்களை வந்துட்டு டெத் லிஸ்ட்ல வச்சிருக்காங்க. அப்ப இது ஒரு பெரிய ஒரு குளறுபடியே இங்க நடந்துகிட்டு இருக்கு. சரி, பிஎல்ஓக்கள் தரப்புல இருந்து என்ன சொல்லப்படுது? ஏன்னா அட்ரஸ் வந்து நம்ம வந்து முகவரி வந்து தப்பா கொடுத்திருந்தாலும் இந்த மாதிரி சில தவறுகள் நடக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லப்படுது இல்ல சார்? ஆமா, முகவரி தவறா கொடுத்திருந்தாவோ இல்ல இடமாற்றம் பண்ணியிருந்தாவோ நீங்க நீக்கலாம், அதை வந்து ஷிப்டர்னு போட்டுக்கலாம், நீக்கலாம். நான் அதே முகவரியில் தான் இருக்கேன். என்னோட வீட்டு வாசல்ல தான் வந்து PLO வந்துட்டு அந்த படிவத்தை வாங்கிட்டு போறாங்க. வேட்பாளர் தான் அந்த படிவத்தை பூர்த்தி பண்ணி கையெழுத்து போட்டு கொடுக்குறாங்க. நான் வீட்டுல அங்கேதான் இருக்கேன், கொடுத்து அனுப்புறாங்க. நேரடியா வந்து வாங்கிட்டு போனாங்க. அப்ப அந்த படிவத்தை ஏற்றவே இல்லை இவங்க ஏதோ ஒரு கணக்குல வந்துட்டு எல்லாத்தையும் ஏற்றிட்டு டெத்து தேவைப்படுறவங்களை வச்சுக்கிறது, தேவையானதை நீக்கிறது. நாம் தமிழர் கட்சி வேட்பாளர்ன்றது இங்க இருக்க எல்லாத்துக்குமே தெரியும், திமுக அதிமுக எல்லா கட்சிக்காரங்களுக்குமே தெரியும் நம்ம போட்டியிடுறதுன்றது. அப்போ திட்டமிட்டு நாம் தமிழர் கட்சியின் வேட்பாளரை வந்துட்டு நீக்கணும்ன்றதுக்காகவே இது நடந்திருக்குன்றதா எங்களோட ஐயப்பாடு. அதே மாதிரி வந்துட்டு PLO வந்துட்டு செயல்படுறாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து எந்தவித பயிற்சியும் சரியான முறையில கொடுக்கல, இது பண்ணவே இல்லை. அவங்க வந்துட்டு அந்த படிவத்தை நிரப்புறது கூட அவங்களுக்கு என்னன்றது தெரியல, நம்ம தான் அதை சொல்லிக் கொடுக்க வேண்டியதா இருக்கு. ஏன்னா அவங்க மேல இருக்க அந்த முதல் கட்டத்துல இருக்கிறத மட்டும் நிரப்பி வாங்கிட்டு போயிடுறாங்க. எனக்கு தெரிஞ்சு நிறைய பேருக்கு வந்துட்டு ஒரு படிவம் தான் கொடுத்துருக்காங்க. அந்த ஒரு படிவத்துல மட்டும் நிரப்பிட்டு வாங்கிட்டு போயிட்டாங்கன்னா அவங்களோட எந்த ஆதாரமும் கிடையாது. நாளைக்கு என்ன மாதிரி இந்த நீக்கப்பட்டவங்களோ இல்ல டெத்துல சேர்க்கப்பட்டவங்களோ முகவரி மாற்றப்படும் சொல்லி கொடுத்திருந்தாங்கன்னா அவங்களோட ஆதாரமாக இல்ல, எதையும் போய் கேட்க முடியாது. நான் 2 படிவத்துல ஒரு படிவம் வச்சிருந்த எனக்கே இந்த நிலைமைனா அப்ப பாத்துக்க மத்தவோட நிலைமை. மிகப்பெரிய குளறுபடி தமிழ்நாடு முழுக்க இது நடந்திருக்கின்றது சாட்சியா இருக்கு. கலெக்டர் அலுவலகத்துல புகார் கொடுத்திருந்தீங்க அப்படின்னு சொன்னீங்க, அவங்க தரப்புல இருந்து என்ன சொல்லப்பட்டது? இல்ல, அது தவறு நடந்துருச்சு, நாங்க வந்துட்டு உங்களோட பேரை வந்துட்டு சேர்த்துறோம் அப்படின்னு சொல்றாங்க. என்னோட பேரை சேர்த்துருவீங்க, அது சரி, நீங்க சேர்த்துதான், நான் வந்துட்டு லிஸ்ட்டை செக் பண்ணியிருக்கேன், நீங்க புகாரை கொடுத்தா நீங்க நாளைக்கு அதுக்கான தேதிகள் இருக்கு, நீங்க சேர்த்துருவீங்க. இந்த பட்டியலை எத்தனை பேர் பார்ப்பாங்க? அரசியல் கட்சியோட அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சிக்கிட்ட தான் நீங்க கொடுக்குறீங்க அந்த டெத் லிஸ்டும் ஷிப்டிங் லிஸ்டும் கொடுக்குறீங்க. வேண்டப்பட்டவங்களை வச்சுக்கிட்டு வேண்டப்படாதவங்க அவங்களே வந்துட்டு ஒரு பேசிக்கிட்டு திமுகவோ அதிமுகவோ மத்த கட்சிகளோ அதை பேசி வச்சுக்கிட்டு விருப்பப்படாதவங்களை நீக்கலாம்ல, அதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குல்ல. அப்ப அரசு தான் இதை வந்துட்டு முன்னின்று அங்கங்கே முகாம்களை நடத்தி விடுபட்ட பெயர்களை சேர்க்கறதுக்கான வழிகளை செய்யணும்ன்றதான் எங்களோட கோரிக்கை. அப்ப இது திட்டமிட்டே வந்து நாம் தமிழர் கட்சியினுடைய வேட்பாளர் அப்படின்னு தெரிஞ்சுதான் வந்து நீக்கி இருக்காங்கன்னு சொல்றீங்களா? இதுல என்ன வந்துட்டு கேள்விக்கே இடம் இல்லையே, இது எல்லாத்துக்குமே தெரியுமே. அதாவது நான் வந்துட்டு படிவம் வந்துட்டு பூர்த்தி செய்து கொடுக்கல, என்னோட வாக்கு நான் கடந்த இதுல என்னன்னா கடந்த முறை நாடாளுமன்ற தேர்தலில் மாற்று வேட்பாளர் சிவகங்கை பாராளுமன்றத்துக்கு இதே இந்துஜா ரமேஷ் தான் நாங்க வாக்கு செலுத்தியிருக்கோம். அதே முகவரியில தான் இருக்கும். இப்ப முகவரியில இல்லைன்னா கூட நாங்க வந்து தேடி வந்தோம் வெரிபிகேஷன், அப்ப நீங்க இல்ல அதனால ஷிப்டிங் போடுறதா கூட பரவாயில்ல. உயிரோட இருக்கவனுக்கு நீங்க இன்னைக்கு வந்துட்டு ஒரு இறந்து போனவருக்கு இறப்பு சான்றிதழ் வாங்குறதுக்கு எத்தனை முறை நம்ம அலைய வேண்டியது இருக்கு? எத்தனை முறை ஒவ்வொரு இடத்துல நகராட்சிக்கோ இல்ல வந்து மருத்துவமனைக்கோ அலைஞ்சு தெரிஞ்சுதான் வாங்கினா அதுக்கு கையூட்டு கொடுத்து இப்படி எல்லாம் ஒரு நடைமுறையில் சிக்கும் போது அரசு ஆவணத்தில் தேர்தல், அதாவது வாக்குதான் வந்து வலிமையானதுன்னு நம்ம சொல்றோம். இந்த மக்களை ஆளுவதற்கான அதிகாரத்தை 5 ஆண்டுகள் கொடுக்கப்படுறது இந்த வாக்கு தான். எளிய பிள்ளைகளோட வாக்குகளையோட இப்படி வந்து இது பண்றாங்க. அதுவும் இறந்து போச்சுன்ற கொடுக்க யார் அதிகாரம் கொடுத்தா? எதன் அடிப்படையில் எனக்கு இது வந்துட்டு டெத்து ஏற்றப்பட்டதுன்றதான் என்னோட கேள்வி. இப்போ உங்க தொகுதியில அடுத்த கட்டமா என்ன சார் செய்ய போறீங்க? இந்த விவகாரம் வந்து பூதாகரமா போயிட்டு இருக்கு, இப்போ உங்க பேரே வந்து நீக்கப்பட்டிருக்கு.
இல்ல என்னோட பேர் நீக்கப்பட்டது பாருங்க, இந்த மாதிரி நிறைய பேர் 30,000 பேர் என்னோட தொகுதியில நீக்கப்பட்டிருக்கு. கிட்டத்தட்ட 3,09,000 வாக்குகள்ல 30,000 பேர் 10% வாக்குகள் வந்து நீக்கப்பட்டிருக்கு. அதற்கான வேலைகளை வந்து நாங்க இப்ப ஆரம்பிச்சிருக்கோம். அதை எல்லாத்தையும் வந்துட்டு சரி பார்த்து அதெல்லாம் சேர்க்கணும். நாங்க சரி பார்க்கறது முக்கியம் கிடையாது. அதுக்கான கால அவகாசத்தை வந்துட்டு அரசு கொடுக்கணும், தேர்தல் ஆணையம் கொடுக்கணும். அதுதான் எங்களோட வேண்டுகோள். ஏன்னா உடனே வந்து ஷிஃப்டிங்கோ இல்ல வந்துட்டு டெத்தோ போய் நம்ம வந்துட்டு செக் பண்ணிட முடியாது. 30,000 பேரை நம்ம லிஸ்ட் அவுட் எடுத்து அதை வந்துட்டு நம்ம ஒவ்வொரு இடத்தையும் போய் பார்த்து சரி பண்ணோம்னா எங்களுக்கு கால அவகாசம் வேணும். 11ஆம் தேதி வரைக்கும் தான் அவங்க கடைசி தேதி கொடுத்துருக்காங்க. அது வந்துட்டு அப்புறம் சரி பார்க்கறதுக்கு அதெல்லாம் நேரம் கொடுத்துருக்காங்க. ஆனா அது சரியான நேரம் பத்தாதுன்றது தான் எங்களோட வேண்டுகோள். சரி, சிவகங்கை தொகுதியில நாம் தமிழ் கட்சியின் சார்பாக இப்ப நீங்க 2 பேரும் வந்து நீக்கப்பட்டிருக்கீங்க. திமுக, அதிமுக கட்சியில இருந்து யாராவது நீக்கப்பட்டிருக்காங்களா? முக்கியமான யாராவது புள்ளிகள்? இல்ல இது வரைக்கும் நமக்கு அந்த செய்தி வரல. ஆனா நான் அதுக்கான வேலைகளை வந்துட்டு எல்லாருமே இப்ப நம்மளுடைய செய்தி வந்ததுக்கு அப்புறம் அதை வந்துட்டு இப்பதான் கவனத்துல எடுத்துட்டு பார்க்க ஆரம்பிச்சிருக்காங்க. ஏன்னா அது யாருமே பெரிய கவனத்துல என்னுடைய இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி வந்துட்டு PLO மீட்டிங் முடிச்சு கீழே வர அந்த கூட்டம் முடிச்சு வரும்போது ஒரு முக்கியமான ஒரு நபரே சொல்றாரு, சிவகங்கை தொகுதியின் முக்கியமான நபரோட பெயர் நீக்கப்பட்டிருக்கன்னா 2 நாளைக்கு முன்னாடி அது எங்களோட கவனத்துக்கு வந்துச்சு. நீங்களும் அதே மாதிரி உங்களுடைய முக்கியமான ஒரு வேட்பாளரோட பேரே நீக்கப்பட்டிருந்தா அதை திட்டமிட்டு செய்யறாங்க அப்படின்றத ஒருத்தர் பதிவு பண்ணிட்டு போயிருக்காரு அந்த கூட்டத்துக்கு வந்தவரே. அப்ப ஏற்கனவே இந்த மாதிரி நிறைய நடந்திருக்கு. இனிமேல் தான் அதை பத்தி நம்ம அதை சரி பார்த்ததுக்கு அப்புறம் தான் அது எத்தனை பேர் நீக்கப்பட்டிருக்காங்க, எத்தனை பேர் இது பண்ணிருக்காங்கன்றத நம்ம பார்க்க முடியும். சரி, அடுத்து என்ன நடக்குது அப்படின்றத பொறுத்து பார்க்கலாம். நன்றி சார். நன்றி.